எல்லா படத்துக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை தான் எடுக்கிறோம். பரியேறும் பெருமாள் வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச். என்னென்னா மற்ற படங்கள் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கு, அதை உருவாக்குவதுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. பரியேறும் பெருமாள் ஒன்லி மீ அண்ட் ரஞ்சித் அண்ணா மட்டும்தான். நானும் அவரும் உன்னை நம்பணும், உன்னை பிலீவ் பண்ணோம். எங்கள் கையில் இந்த காசு வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு வேலை பார்த்தோம். அன்றைக்குள்ளே நிறைய சிக்கல்கள், இந்த படம் சரியாக வருமா வந்து அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு படம் வேறு, என்னை நம்பணும், எனக்கு கிராஃப்ட்டு என்னோடய சினிமாவை நான் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு இந்த விஷயத்தை கடத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய சவால். வேகம், ரொம்ப வேகம், பெரிய உழைப்பு, கண்மூடித்தனமான உழைப்பு. ஒரு நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ நிதானமும் மெச்சூர்னஸ் அன்றைக்கி கிடையாது. ஆனாலும் ஏதோ வகையில் என்னோடய ஆர்ட் ஃபார்ம் அதை சரியாக செஞ்சுருக்கு அப்படிங்கிறது நான் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் பார்த்தேன். நான் ஏதோ வேகமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் 40 days தான் அந்த படம் எடுத்தோம், ஓகேங்களா. ஆனால் அதுக்குள்ளே நான் நிறைய எடுத்துட்டேன். அப்போ நிறைய எடுக்கும்போது என்ன கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, என்னோடய ஸ்பாட்டில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே நான் எதையோ ஒரு 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 சாட்டிவிஷன் எதுவுமே இல்லாமல், ஒரு பிளானே இல்லாமல் என்னென்னமோ எடுக்கிறேன், ஓடி ஓடி போய் எடுக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு போயிட்டுனா ஓடி ஓடி போய் எல்லாமே சினிமா பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி கேமரா தூக்கிட்டு ஓடி ஓடி என்னென்னமோ எடுக்கிறான், இது எப்படி சினிமாவாக மாறும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது, எனக்குள்ளே இருந்த அந்த ஆர்ட் ஃபார்ம் தான் அது டக்குன்னு நான் முடிவு எடுத்தது. எனக்கு அப்போ தெரியல, பட் நான் எனக்குமே பயம் இருந்துச்சு. எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட் நாள் ஷூட் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் நம்ம என்ன எடுத்துருக்கோம், இது அந்த என்ன சொல்கிறது, அது அவ்வளோ பெரிய பெயினாக இருந்துச்சு எனக்கு. நம்ம பாட்டு 40 நாள் எடுத்து முடிச்சிட்டோம், இது முழு படமாக மாறி இருந்துச்சா மாறலையா அப்படின்னு தோணும். பட் எடிட்டிங் டேபிள் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நம்மளை அறியாமலே நம்ம வந்து இவ்வளோ விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த கேப்சர் ஒன்றுக்குமே தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு ஒன்றுமே ஒரு எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஃபைனலி ஒரு பார்வையாளனை வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நம்ம ஏதோ வகையில் நமக்குள்ளே ரொம்ப நாளாக ஊறி போன ஒரு கலை வடிவம் தான் இதை நம்மளை வந்து ஒரு சேஃப் சோனுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த மேஜிக்கை உணர்ந்தது இருக்குல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். ஆனால் பரியேறும் பெருமாள் நடந்தது வந்து இந்த கம்ப்ளீட் எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பித்து நிலையான ஒரு மேஜிக்.